மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ஆண்டு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். மாத ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி சூப்பர். மேஷராசியில உங்க ராசிநாதன் சூப்பரா ஆட்சி அமைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். சரியா? அடுத்தபடியா அதே பகைருண ரோகாதிபதி தான் அவரும். அடுத்தபடியா களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல உங்களோட ஜீவனாதிபதி சூரிய பகவான், 2-5 குடைய அதிபதி குரு பகவான், 11 அதாவது 7-12 குடைய அதிபதி சுக்கிர பகவான், 8-11 குடைய அதிபதி புத பகவான், இந்த 4 பேரும் அங்க இருக்கா. எங்க களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல. அடுத்தபடியா இந்த புத பகவான் 9/6/2024 முதல் அஷ்டம ராசியான உங்களோட மிதுன ராசி அங்க வந்து ஆட்சி அமைக்கிறார். அதே புத பகவான் 26/6/2024 இருந்து உங்களோட பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 13/6/2024 இருந்து அஷ்டம ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார். 15/6/2024 இருந்து அஷ்டம ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி அடைகிறார். லாபஸ்தானத்துல கேது பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான், உங்களோட சுகஸ்தானத்துல சனீஸ்வர பகவான், அதாவது சகாயாதிபதி சுகாதிபதி அவர் சனீஸ்வர பகவான் உங்களோட சுகஸ்தானத்துல இருக்கார். இதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள், கிரக சஞ்சாரங்கள், சுழற்சிகள், பெயர்ச்சிகள். அந்த வகையில ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறதுங்கிறத பத்தி பார்ப்போம். முதல்ல உங்க ராசிநாதன் பகைருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பாக்கியம். மனசுல தைரியம் இருக்கும், சஞ்சலமே இருக்காது, சந்தோஷமா இருப்பீங்க. தைரியம் வந்துடுத்துனாலே வீரியம் வந்துடும், வீரியம் வந்துடுத்துனாலே காரியம் ஜெயம், காரியம் ஜெயம்னாலே சந்தோஷம். இந்த வெற்றி தான் உங்களுக்கு இன்னைக்கு, வெற்றி தான் இந்த மாசம் உங்களுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய தொகையை அப்படி போடுவீங்க, அது வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் சிலருக்கு உண்டாகும். சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியா 7ஆம் இடத்துல உங்களோட களத்திரஸ்தானத்துல உங்களோட ஜீவனாதிபதி சூரிய பகவான், அடுத்தபடியா 7-12 குடைய அதிபதி சுக்கிர பகவான் களத்திராதிபதி, அதே சமயம் விரயாதிபதி. அடுத்தபடியா அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான், அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவான். இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒருத்தர் வந்து தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. 7ஆம் இடம் அப்படின்னாலே குரு பகவான் இருந்தாலே ரொம்ப விசேஷம். 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல எல்லாம் குரு பகவான் இருந்தா ரொம்ப விசேஷம். நீங்க கேட்கலாம், பகை கிரகமான சுக்கிரனோட வீட்டுல இல்ல இந்த குரு பகவான் இருக்கார் அப்படின்னு. பகை வீடாக இருந்தாலும் இந்த குரு பகவான் தனது சுப பார்வையினாலும் சுப பலத்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார். உத்தியோகம் இல்லாதவாளுக்கெல்லாம் உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியா இல்ல 2 வருஷமா, இப்ப ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு, குருதான். அதே மாதிரி குழந்தைகளின் மூலம் சந்தோஷம், ஆன்மீக பயணங்கள், புனித தலையாத்திரை இதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். அதே மாதிரி தனபரவு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு உழைக்கிறாலோ அந்த அளவுக்கு தனபரவு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வைங்கும் போது உங்கள் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல 5ஆம் பார்வை விழுது லாபம், தொழில் வியாபாரத்துல, உத்தியோகத்துல. அடுத்தபடியா 7ஆம் பார்வை உங்க ஜென்மராசியே வகுறார், மனசுல ஒரு சந்தோஷம், தைரியம். அடுத்தபடியா 9ஆம் பார்வையா உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்குள்ள பாக்குறார், முயற்சிகள் பலிதமாகும்.
அதாவது உத்தியோகம் இல்லாதவளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவா முதல்ல என்ன பண்ணுவா, இன்டர்வியூக்கு முதல்ல அப்ளிகேஷன் போடுவா, அது முதல் முயற்சி. அடுத்தபடியே இன்டர்வியூ அட்டன் பண்ணுவா, இரண்டாவது முயற்சி. ஆல் தி பெஸ்ட், முடியும், நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி உடன்பிறப்புகள் அனுகூலமா இருப்பா. 7ஆம் இடத்துல ஜீவனாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி கொஞ்சம் வேகமா வேலை செய்யணும், பரபரப்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருந்தாலே சந்தோஷம். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்கோ, அது போரும். மற்றபடி 8-11 கூடிய அதிபதி புத பகவான் அங்க இருக்கார். அதனால ஓரளவுக்கு ஒரு நன்மைகள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். 9/6/2024 முதல் இந்த புத பகவான் அஷ்டம ராசியான 8ஆம் இடத்துக்கு வந்து மறைவடைகிறார். ஆட்சியான மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடி 26/6/2024 இருந்து இந்த புத பகவான் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடி தூள் கலப்ப போறீங்க, வெற்றி வெற்றி வெற்றி. 13/6/2024 இருந்து அஷ்டம ராசிக்கு சுக்கிர பகவான் அவரும் வந்து மறைவடைகிறார். மறைந்த சுக்கிரன் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். மனதில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். 15/6/2024 முதல் சூரிய பகவானும் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அதனால சில நேரங்கள்ல உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருக்கும், அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போரும். மற்றபடி அக்கம் பக்கத்துல எல்லாம் அனாவசியமான தகராறு வேண்டாம். ஏன்னா சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் எழலாம், அவமானங்கள் வரலாம், அப்படிங்கறதுனால பேசுற வார்த்தையில கவனமா இருந்தா போரும். மற்றபடி 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த புத பகவான் சூரிய பகவான் எல்லாம் இணைந்து புதாதித்ய யோகம் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடி முன்னேற்றம் பார்ப்பார்கள். அடுத்தபடியே லாபஸ்தானத்துல கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கிட்டு மனசுல ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகள். இந்த கோவிலுக்காகவே நிறைய செலவுகளை பண்ணுவேன். கோவில்கள்ல சில பேருக்கு உழவார பணி கிடைக்கும், அதனாலேயே மனசுல சந்தோஷம் இருக்கும். அதன் மூலமா இந்த தொடர்புகள் விரிவடையும். ஏன்னா நீங்க மட்டும் அங்க போய் பண்ண போற இல்ல, நிறைய பேர் வருவா. அப்ப நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு அப்படியே பேசும்போது தொடர்புகள் விரிவடையும், சமூக அந்தஸ்து உயரும். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கு, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி குழப்பம் இருக்கும். குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளும் உண்டாகும், அப்படின்னாலும் சில நேரங்கள்ல சில குழப்பங்களும் இருக்கும். ஆனாலும் 11ஆம் இடத்துல இருக்கிற கேதுவால வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வேலை தேடும் குழந்தைகளுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்லா படிக்கக்கூடிய ஒரு மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். அடுத்தபடியா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த சுகாதிபதி சகாயாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சசயோகம் உங்களுக்கு உண்டாருது. என்னன்னா 1, 4, 7, 10ங்கிற கேந்திரஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருந்தா பஞ்சமகா புருஷ யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம்னு வேறு. அந்த சசயோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக உடல் ஆரோக்கியத்துல கவனம் இல்லாம இருக்கப்படாது, புரியுறதா? கண்டதை வாரி வளைச்சு சாப்பிட்டுட்டு உடம்பு முடியலன்னு சொல்லப்படாது, புரியுறதா? உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும், உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பா. உறவினர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவா இருப்பா. சில பேருக்கு இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம் சில பேருக்கு உண்டாகும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். எல்லா விதத்திலும் ஓரளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா, துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ண ராகு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பார். இந்த ராகு பகவானால ஏற்படக்கூடிய அந்த சில பிரச்சனைகள்லாம் ஓயும், மனக்குழப்பங்கள் தீரும். அதனால துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துர்கா காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. உங்க பேர் கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த கோத்திரம் சொல்றது எதுக்காகன்னா, நீங்க எந்த வழியா வந்திருக்கீங்கிறத சொல்றதுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி தெரியாதவா நீங்க உங்க நட்சத்திரம், பெயர், ராசி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம்
அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.